நம்ம வீட்டில் கன்றுக்குட்டி பிறந்திருக்கிறதா நிறைய பேருக்கு தெரியும். சரி சீம்பால் தான் செஞ்சு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். யாரும் செஞ்சு தர மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கும் செய்ய தெரியாது. கடைசியாக 2 நாளுக்கு அப்புறம் நேற்று தான் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சோம். பாலில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும், அதே மாதிரி வெல்லத்துலேயும் டஸ்ட் இருக்கும். ஸோ 2யுமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு இந்த மாதிரி கலக்கிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சீம்பால் பண்ணுறதுக்கு வந்து ஏலக்காய் சேர்க்கணும். ஸோ வெறும் 4 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஒரு 4 ஸ்பூன் சுகரோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. எங்கக்கிட்ட வந்து பேக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு 3 கண்டெய்னர் குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து பல நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 கண்டெய்னர்லேயும் பிரித்து சீம்பால் வந்து ஊற்றியாச்சு. செஞ்ச வரைக்கும் கூட பெருசாக தெரியலை. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த லாக் போட்டு மறுபடியும் குக்கரில் வச்சு அதை தூக்குறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா அலம்புது, வெயிட்டாக ஒரு பக்கம் இருக்குது, பெரிய குக்கர் வேறு, ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சீம்பால் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நானும் வந்து தூக்கி உள்ளே வச்சுட்டு மெதுவாக நடந்து போய் ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். ஸோ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு 1/2 அன் ஹவர் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம். 1/2 அன் ஹவர் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சூப்பராக ஃப்ளஃபியாக வந்து சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக அது மேலே வந்து தண்ணி இருந்துச்சு. நான் அப்புறமா பார்த்தா அது கீழே நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து அது மேலே நீராவி வந்து அதில் பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் சீம்பால் வந்து எடுத்து பார்த்தோன்னா அப்படியே கேக் மாதிரி வந்துருந்துச்சுங்க. நிஜமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சீம்பால் செஞ்சுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு சீம்பால் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.